இப்ப திருமாவளவன் நாங்க அதிமுகவை கூட்டணியில் சேர்த்தால் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிப்போம்னு சொல்லி கம்யூனிஸ்டும் சொல்லியிருக்கு, விசிகாவும் சொல்லியிருக்கு. இது சொல்லியிருக்கும் போது அமைச்சர் பதவி வாங்கினா எப்படி அமைச்சரவை பதவி பரிசீலிப்புங்கிற அதே இன்னொன்னு என்ன சொல்லிடுவாங்க, இது மதச்சார்பற்ற. யாரெல்லாம் தமிழருக்கு எதிரான மைனாரிட்டி ஆதரவு மதவாதம் எடுக்கிறாங்களோ அதுக்கு பேர் மதச்சார்பற்றன்னு பேரு. ஸோ இது மதச்சார்பற்ற அரசு காப்பாத்துறோன்னு வருவாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் இவர் பதவிக்கு வந்துட்டார்னா இன்னொரு பக்கம் அங்க என்னன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் இண்டி கூட்டணியில் திமுக இடத்தை தாவேகாவிற்கு கொடுக்க யோசிக்கிறாங்க. தமிழகத்தை தாண்டி தமிழக பார்டர் கேரளால இவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உண்டு. ஆந்திராலையும் கொஞ்சம் சித்தூர் அந்த மாதிரி ஏரியால ஓடும், டப்பிங் பண்ணதும் ஓரளவு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரை வைத்து கொண்டால் தமிழ்நாடு, ஆந்திரா, கம்பைன்ட் ஆந்திரா, கேரளா, கர்நாடகால 120 சீட் இருக்கு. இந்த 120ல ஒரு 80-70 எடுக்க முடியும் என்று 100 காங்கிரஸ் நினைக்கிறது. இவருடைய செல்வாக்கியை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கேரளால இந்த முறை 18, போன முறை 19 எடுத்திருக்காங்க. ஸோ இனிமே குறையத்தான் செய்ய முடியும். தமிழ்நாட்டிலேயே 39க்கு 39 திமுகவோட எடுத்திருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் போன முறை 25, இந்த முறை 19, இது பிஜேபி இந்த முறை 19ன்னு குறைஞ்சிருக்கு, 8-9 எடுத்திருக்காங்க. ஸோ ஆந்திரால வாய்ப்பே இல்லை, தெலுங்கானால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு.